இந்த பேர் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கிறப்போ நார்மலா பிறக்கிறது சிறப்பா? அல்லது நல்ல நேரம் பார்த்து எடுக்கிற குழந்தைகள் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கா? அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கு. 2வது மனக்குழப்பமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கங்களேன், டாக்டரே சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க போய் நல்ல நேரம் பார்த்து குறிச்சிட்டு வாங்க. நம்ம அந்த நேரத்தில குழந்தை எடுத்துக்கலாம். ஆனா அப்படி எடுத்தவங்களோட ஜாதகத்த பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு 50% வந்து தோல்விய தான் சந்திச்சிருக்கே தவிர, பெரிய அளவு சக்சஸ் ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம குழந்தை பிறக்குதுன்னு இயற்கை. மழையும் மகப்பேரும் மரணமும் மகேசன் என்று யாருமே அறியக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குழந்தை பிறக்கிற நேரமே நல்ல நேரம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நாள் குறித்து, நட்சத்திரம் குறித்து, தேதி குறித்து எடுத்து பாருங்க. அது ஒன்று உங்களுடைய ஜாதகத்துக்கு 6, 8, 12 வரும். இல்லையா 3ஆம் இடம் மாரகஸ்தானமாக தான் வரும். இயற்கையாக விட்டு பாருங்களேன், அது பிரபஞ்சத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்மளோட தாட்டு தான் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன். அப்போ என் குழந்தை பிறக்கிற எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கும். உங்கள் குழந்தை பிறக்கிறத இறைவன் தான் தீர்மானிக்கணுமே தவிர ஜோசியர் தீர்மானிக்க கூடாது. ஏன்னா அந்த ஜோசியர் என்ன லக்னம் என்ன நட்சத்திரம்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் அந்த ஜோசியருக்கு தெரியாது. அப்போ அது நெகட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை வச்சு நீங்க விட்டு பாருங்க, சிறப்பா இருக்கும். அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், செல்வ செழிப்போட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.